பிஜேபி ஆட்சிக்கு வந்து 2014 இருந்து இன்னைய தேதிக்கு அவங்க 2 டேர்ம் முடிச்சிட்டாங்க. 3வது டேர்ம்ல இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. இன்னைக்கும் அமித்ஷா தான் உள்துறை அமைச்சரா இருக்காரு. அப்போ வந்து பட்டியலை காட்டி மிரட்டினார். அதெல்லாம் வந்து யூக செய்தின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்குள்ள அழுத்தம் இருக்கு. பிஜேபியோட சேர்றதாங்க நல்லது அப்படிங்கிற கட்சிக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கு. இந்த கட்சிக்குள்ள உள்ள அழுத்தத்தை அவர் தாண்டலாம். ஆனா அவருக்கான சிக்கல் என்னன்னா நிஜமாவே அவர்கிட்ட பலம் இல்ல. 20% ஓட்டு தாங்க இருக்கு அதிமுக இன்னைய தேதிக்கு. 19, 20 அது வேணா ஒரு 22, 23 சட்டமன்றத்துல கூடும். அப்ப 23 40 மாத்துறதுக்கான பிளஸ் 18 இருக்குல்ல, அந்த ஃபார்முலா அதுக்கு வழியே இல்லையே. தேமுதிக கூட அப்படின்னு திமுக பக்கம் போயிடலாமான்லாம் அந்த பக்கம்லாம் காத்தடிச்சிட்டு இருக்கு. அறிவாலயம் பக்கம் கோயம்பேட்டுல இருந்து அறிவாலயத்தை நோக்கி அடிக்குது அந்த காத்து. அப்படிங்கும்போது அதிமுக 20% ஓட்டை வச்சுட்டு எப்படி 40% கனவு காண முடியும்? டபுள் ஆக்க முடியாத.